மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு வழியா பரபரப்பாக இருந்த தேர்தல் களம் இன்றைக்கியோடு நிறைவு செய்திருக்கிறது. வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாருமே நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நானும் ஓட்டு போட்டேங்க. சரியா கரெக்டா என்னுடைய வாக்குச்சாவடியில் சரியான நேரத்தில் போய் நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களை நிறைய, அதாவது கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் பல இடங்களில் ஈஸியாக மக்கள் வாக்களிப்பதற்கான பல வழிமுறைகளை அவர் செய்திருந்தாங்க. ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் தேர்தல் எண்ணிக்கையில் என்ன குளறுபடி பண்ண போகிறாங்க? ஏன்னா எனக்கு எப்போவுமே வாக்குச்சீட்டு மீது இருக்கிற நம்பிக்கை அதிகம். இந்த இயந்திரங்கள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது சுத்தமாக. இவிஎம்மை நான் இவிஎம் வேண்டான்னு சொல்கிறாள் நான். ஏன்னா இவிஎம் திருட்டுத்தனத்துக்கும் பல்வேறு விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுனால. ஆனால் இந்த முறை நம்ம கடந்த தேர்தலை விட, அதாவது 2021 தேர்தலை விட இந்த 26 தேர்தல் வாக்குப்பதிவு அதிகமாயிருச்சு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு, வரலாற்று சாதனை படுத்துது அப்படின்னு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு. 6 மணிக்கு பேர நிறைய சில இடங்களில் இன்னும் டோக்கன் கொடுத்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கலாம் சில இடங்களில். எல்லா இடங்களையும் கிடையாது. எல்லா இடங்களையும் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீல் வைக்கப்பட்டு எல்லாமே பத்திரமாக அது எங்கே வாக்கு எண்ணிக்கை இருக்கோ அந்த இடத்துக்கு அது கொண்டு போகிற வேலையை தேர்தல் ஆணையம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தல் தொடங்கி வாக்கு இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தலில் நடந்துச்சு. இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்த விஷயத்தை குறித்து நான் டீட்டெயிலாக நான் இதே வீடியோவில் பின்னாடி பேசுகிறேன். இப்போ என்னென்னா, தேர்தல் காலையில் 7 மணிக்கு தேர்தல் தொடங்கும் அப்படின்னா நடிகர் அஜித் முதல் ஆளாக ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவர் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே அனுமதி பெற்று, இதுவரையும் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய அவங்க வரையறைக்கு உட்பட்டது. அவர் முன்னாடியே வந்துட்டார். முதல் ஆளாக தன்னுடைய வாக்கை செலுத்தி விட்டார். செலுத்திட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கூட்டம் சேருவதை தவிர்த்தார். ஆனாலும் அவர் வந்திருக்காருன்னொன்னே கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. அவர் இங்கிருந்து அவர் தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய அந்த ரேஸ் மீதான அந்த தாக்கத்திற்காக அவர் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பல விஷயங்களை செய்து இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. வெளிநாட்டில் போய் அவர் குடிபெயர்ந்துட்டாலும் அங்கே அவர் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டா கூட ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இங்கே தான் ஓட்டு போட வர்றார். முதல் ஆளாக வந்துட்டார். ஆனால் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற ஆள் எத்தனை மணிக்கு வந்தார் உங்களுக்கே தெரியும். அவர் ஓட்டு போட்டுட்டு திரும்பி போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்த விஜய், இன்றைக்கு பார்த்த விஜயை இனிமேல் நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா தேர்தல் நாளுக்கு தான் பார்க்க முடியும். அது கூட அன்னைக்கு அவருக்கு சாதகமான ஏதாவது ஒரு தொகுதியிலேயாவது அவர் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருந்தால் அவர் வெளியில் இந்த வீட்டு வாசலில் கை காட்டலாம், இல்லைன்னா மாடியில் ஏறி அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி கை காட்டலாம். அவ்வளோதான் நடக்குமே தவிர பெரிய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாம கிடைத்த சோர்ஸ் படி விசாரிக்கும் போது விஜய் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். நான் இப்போ இன்று இரவோ அல்லது நாளையோ கூட அவர் வெளிநாடு செல்லலாம் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த தகவல் வெற்றி கழகத்திலிருந்து வருகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்காது, பூரா தகவலாக தான் இருக்கும். அதனால அவர் ரொம்ப வெயிலில் சுற்றி டயர்ட் ஆயிட்டாராம். எந்த தொகுதியும் பெருசா போல, ஆனால் அந்த சொகுசு வாழ்க்கையிலே இருந்தவர் இல்லையா, அதனால அவர் அந்த நம்முடைய அந்த அவருடைய உடம்பு அந்த டேர்ன் ஆயிடுச்சு, கருப்பாயிட்டாரு, நிறைய ஸ்கின் சிக்கல் வந்துருச்சுன்னு இப்போ வெளிநாட்டில் போய் அவர் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அது நாளையே கூட அவர் கிளம்பலான்றாங்க. இது விஜயனுடைய தரப்பு தகவலாக கசிய விடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்றது தெரியல நமக்கு. அப்புறம் காலையில் அதாவது என்னென்னா, வாக்குப்பதிவு தொடங்கின சில மணி நேரத்திலேயே அந்த நம்ம வளர்ந்து கட்ட 6 அடி எருமை இருக்குல்ல, ஆதவும் புசி ஆனந்தும் தொங்கி போன முகத்தோட, ரொம்ப ஒரு மாதிரி சோகமான முகத்தோட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் நமக்கு செல்பெடுக்கல, எல்லா இடங்களிலும் நமக்கு செருப்படி தான் கிடைக்குது, வாக்காளர்கள் ஓட்டு போட வரவங்களாம் நமக்கு தான் ஓட்டு போறான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு உண்மை ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அந்த பழியை யார் மேலே போடணும்னாங்க. இன்னைக்கு கூட இவனை ஏன் 6 அடி எருமை நம்ம அப்படின்னு சொல்றோம்னா, எருமைக்கு சூடு சொரணே இருக்காது. என்ன திட்டினாலும், என்ன அடிச்சாலும், என்ன பண்ணாலும் அது சூடு சொரணம் இல்லாமல் பொற்ற மழையில கூட அப்படியே நிற்கும் தேமேன்னு. அதனாலதான் எருமையை உதாரணமா சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். இந்த வளர்ந்து கட்ட எருமையும் அந்த புசி ஆனந்தும்
இந்த ஓட்டு போடாம நிறைய பேர் வந்து இங்க நின்றுட்டாங்க, பஸ் கிடைக்கல, பல லட்சம் பேர் ஓட்டு போட முடியாம இருக்காங்க. அதற்கு எல்லாம் காரணம் காபந்து அரசாங்கமா இருக்கிற திமுக தான், ஸ்டாலின் தான் அதுக்கெல்லாம் காரணம், பஸ் விடல அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வச்சிருக்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு எத்தனையோ நாளுக்கு முன்னாடி தெரியும். திட்டமிடுகிறவர்கள் தேர்தல் அன்னைக்கு நாம நம்ம ஊர்ல இருக்கணும்னா ஒரு நாள் முன்னாடி தானே போவாங்க, 2 நாள் முன்னாடி தானே போவாங்க. இன்றைக்கு தேர்தல் 5 மணிக்குள்ள போய் நம்ம ஓட்டு போட்டு வந்துடலாம்னு காலையில் எவனா கிளம்புவானா? அடிப்படையில் கொஞ்சம் அறிவு இருக்கிறோம், செய்ய மாட்டான். பக்கத்தில் இருக்கிற ஊர்னா பரவாயில்லைங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்கு, இப்போ ஒரு 2 மணி நேரம் டிராவல் 3 மணி நேரம் டிராவல்னா பரவாயில்ல. பல பேர் பல ஊர்களில் அவங்க வந்து 5 மணி நேரம் 8 மணி நேரம் டிராவலில் போய் எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க? இன்னொரு விஷயம், நாம விசாரித்த வகையில் எல்லாம் வழக்கம் போல தான் இயங்குச்சு, எல்லா இடங்களிலும் வழக்கம் போல தான் இருந்தது. அப்புறம் அந்த சில பேர் வந்து இந்த கூட்டங்கள் பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் கூட்டத்தை பார்த்து, கோயம்பேடு கூட்டத்தெல்லாம் பார்த்து எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட கிளம்பிட்டாங்கன்னு ஒரு தனியாக ஆர்கஸ்டம் அடைஞ்சிட்டானுங்க. இவனுங்க வந்து ஏன்னா இவங்களுக்கு இப்படி சோசியல் மீடியாவிலேயே கொண்டாடிக்கிறது இவனுக்கு பழக்கமாக போச்சு. அது ஒரு கூட்டம். இந்த குசியும் ஆதவும் சொன்ன குற்றச்சாட்டுகளில் எதுவுமே எடுபடவே இல்லை. இதுக்கு இடையிலேயே விஜய் ஓட்டு போட்டு வந்துட்ட உடனே தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறாரு. அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் ஆணையர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னன்னா, நீங்க வந்து நேரத்தை நீடிக்கணும், நிறைய பேர் ஓட்டு போட போக முடியல, அதனால 2 மணி நேரம் வந்து வாக்குப்பதிவு வந்து நீடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம். அதாவது அதுதான், அதனாலதான் இவர்களை தற்குறின்னு நம்ம சொல்றோம், மங்குனின்னு சொல்றோம், மண்டையில மசாலா இல்லாதவன் சொல்றோம். இந்த திட்டமிடுதலை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரே முடிவு பண்ணிப்பாரு. நீங்க வந்து 6 மணிக்குள்ள, 6 மணி தான் டைம், காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிஞ்சிடும் வாக்குப்பதிவு. வெயில் நேரம்ன்றதுனால மதிய நேரத்தில் பெரும்பாலும் கூட்டம் நிற்க மாட்டாங்க. ஆனாலும் பந்தல் அங்கங்க பந்தல் போட்டு தண்ணீர் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க 6 மணிக்கு முன்பாக, 6 மணிக்கு வாக்குப்பதிவு வந்து நிறுத்தப்படும். உங்களுக்கு எந்த வாக்குச்சாவடி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த வாக்குச்சாவடியில 6 மணிக்குள்ள போய் நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓட்டு போட முடியல ஆனா அவங்க வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னா கேட்டை முன்னாடியே சாத்திடுவாங்க. 6 மணிக்கு அப்புறம் வருகிறவர்களே அங்க வாசல்ல இருக்கிற காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் நிறுத்திடுவாங்க, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு முன்பாகவே நீங்க அந்த வளாகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அங்க எல்லாரும் கியூல எவ்வளவு நேரம் நின்னாலும் கியூல நிறுத்திடுவாங்க. நிறுத்தி எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துருவாங்க. 6லேருந்து 7 மணிக்கு ஓட்டு போடலாம், 8 மணிக்கு ஓட்டு போடலாம். இப்ப சென்னையில வந்து சென்னையில 2 மணி நேரம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. ஏன் நீடிச்சிருக்காங்க? எது விஜய் சொன்னதுனால நீடிக்கல, வாக்குச்சாவடியில கூட்டம் நிக்குது. ஸோ நிற்பதுனால அவங்களாம் டோக்கன் கொடுத்துறாங்க. எல்லா வாக்குச்சாவடி நிற்கிதானே கிடையாது. எந்தெந்த பூத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ 6 மணிக்கு பிறகும் கூட்டம் நீளமா நிக்குதுன்னா அவர்களெல்லாம் டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களெல்லாம் ஓட்டு போட்டப்பறதான் அது வந்து சீல் வைக்கப்பட்டு பத்திரமாக எண்ணும் இடத்துக்கு அனுப்பப்படும். இது வழக்கமா எல்லா தேர்தலையும் நடக்குதுங்க. புதுசா இந்த தேர்தலில் மட்டும் இவர் ஏதோ டைம் கேட்டதுனால நீடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் மனுவை தூக்கி குப்பையில போட்டாங்க தேர்தல் கமிஷன். ஏன்னா விஜய்க்கு உருட்டை மட்டும் தான் தெரியும், பொய்யா உருட்டிக்கிட்டு இருக்கோம், யார் மேலேயா பழி போட்டுடலாமா, எங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருக்கிற கேரக்டர். அப்படி உருட்டிகிட்டே இருக்கிறத மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷனும் பார்க்குது. இவங்க அட்ராசிட்டியை பார்க்காம இருந்தாங்க தேர்தல் கமிஷன், எல்லாத்தையும் பொய் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தாங்கல்ல. அதனால இவர் எழுதின கடிதத்தில் தூக்கி குப்பையில போட்டாச்சு. எல்லா இடங்களும் 6 மணிக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. 6 மணிக்கு கரெக்டா க்ளோஸ், எல்லா கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சில இடங்கள்ல வாக்குப்பதிவு. இப்போ நம்ம வந்து அந்த டேட்டாக்குள்ள போயிடுவோம். என்னன்னா ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா 2021 தேர்தலில் வாக்கு போட்டதை விட இந்த தேர்தலில் அதிகமாக வாக்கு வந்து உயர்ந்திருக்கிறது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 84.29%, 84.29% வந்து வாக்குப்பதிவு 6 மணி நிலவரப்படி தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பூத்துகளில் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. அது வந்து ஒரு 1% உயரமா அல்லது 0.5% உயரமானது ஃபைனலாக சொல்லுவாங்க. அது இன்று இரவு வரலாம் அல்லது நாளை காலை வெளியிடப்படும், தேர்தல் கமிஷனால அதை வெளியிடுவாங்க. இப்போ நீங்க வந்து கடந்த முறை கணக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முறை வந்து 84.29% வந்து இந்த முறை இது வந்து வந்திருக்குது. ஒரு சின்ன டேட்டா இது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை இதை நீங்க கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2021 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன்ல மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்னவா இருந்துச்சுன்னா
6,29,00,000 பேர் இருந்தாங்க. 6,29,00,000 பேருக்கு மேல் 2021 தேர்தலில் இருந்தாங்க. அப்ப பதிவான வாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 4,58,00,000 பேருக்கு மேல வாக்களித்தார்கள். அதோட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 73.63%, ஒரு 73%, அதாவது 73.63% வாக்கு. அதாவது மொத்தமாக 6,29,00,000 வாக்காளர்கள்ல 4,58,00,000 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆண்கள், பெண்கள், மாற்று பாலினத்தவர் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். அது வந்து கடந்த தேர்தலை விட, அதாவது 2016 தேர்தலை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 லட்சம், 28ல இருந்து 29 லட்சம் வாக்கு வந்து அதிகமாக போலிங் ஆயிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சில ஆண்டுகள்ல இருந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது 2006 எடுத்துங்க. 2006ல வந்து நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காளர் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 4.66 கோடி பேர் இருந்தாங்க. 2006, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான். 20 வருஷத்துக்கு முன்னாடி 4.66 கோடி, 4,66,00,000 பேர் வாக்காளர்களாக இருந்தாங்க. அதுல ஓட்டு போட்டது 3.28 கோடி, 3,28,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70.56%, 71% கூட கிடையாது, 70% ஓட்டு, அந்த ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு. அப்படியே நீங்க வந்து 2006க்கு அப்புறம் 2011ல 4.71 கோடி பேர் வாக்காளர்கள். 4.66 2006ல வாக்காளர் எண்ணிக்கை கூடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. 2011ல 4,71,00,000 பேர். அதுல வந்து ஓட்டு போட்டவங்க சதவீதம் 3,68,00,000. இதோட எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் பாத்தீங்கன்னா 78.29%. இது வந்து கடந்த தேர்தல் 2006 தேர்தலை விட கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேல வாக்கு வந்து அதிகமா போட்டிருக்காங்க. அப்போ முந்தைய தேர்தலை விட வாக்கு சதவீதம் 40 லட்சம் பேர் அதிகமா வந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னா, முதல் முறை வாக்காளர்கள், பல்வேறு விஷயங்கள்ல ஓட்டு போடாதவங்க, ஊர்ல இருந்தவங்க, அது மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம். நீங்க வந்து நிறைய சம்பவங்களை நீங்க வந்து அப்பெல்லாம் வந்து திமுகவும் ஆக்டிவா இருக்கு, அதிமுக ஜெயலலிதா அவர்களும் அப்ப ஆக்டிவா இருக்காங்க. எல்லாமே பரபரப்பா இருந்த காலகட்டம். மூத்த தலைவர்கள்லாம் கடுமையாக அரசியல் எதிர்ப்பு நிலை, ஆதரவு நிலை எல்லாம் இருந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் 2011 சொல்லிட்டேன் இப்ப நான் உங்களுக்கு. 2016ல ஜெயலலிதா இல்ல. அந்த தேர்தலில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 5,77,00,000. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர் உயர்ந்துட்டாங்க. 2011 தேர்தலுக்கும் 2016 தேர்தலுக்கும் இடைப்பட்ட கேப்ல வாக்காளர் எண்ணிக்கை 1 கோடி உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி உயர்ந்திருக்கு. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து 4,32,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. ஓட்டு போட்ட சதவீதம் என்னன்னா கிட்டத்தட்ட 74.81%. 74.81%. ஆனா அதற்கு முந்தைய தேர்தலா இருக்கிற 2011 தேர்தலில் 78.29% வாக்காளர்களாக ஓட்டு போட்டிருந்தாங்க. அப்ப கூடுதலாக 2011 ஓட்டு போட்டிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. எப்ப குறைஞ்சிருச்சு? 2016ல குறைஞ்சிருச்சு. ஆனா வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 64 லட்சம் பேர் கூடுதலா வாக்கு போட்டிருக்காங்க. நீங்க 2011 வாக்கு 40 லட்சம் பேர் அதிகமா ஓட்டு போட்டாங்க. பர்சன்டேஜ் 78% ஏறிச்சு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் எண்ணிக்கை 5,77,00,000 பேர் உயர்ந்தாலும் ஓட்டு எண்ணிக்கையும் வந்து உயர்ந்திருக்கு. ஓட்டு போட்டவங்களும் அதிகரிச்சிருக்காங்க.
ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சுன்னா எண்ணிக்கை கூடிருச்சு, ஓட்டு போட்டவங்க அதே அளவு தான் இருக்காங்க, பெருசா ஓட்டு போடாததுனால சதவீதம் குறைஞ்சிச்சு. இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது 2016 நிலைமை. அப்போ 64 லட்சம் பேர் அதிகமா போட்டாங்களா? இப்ப நம்ம எந்த இதுல இருக்கோம்? 2021, அதுக்கப்புறமா வருஷம் 2021 வாக்காளர் எண்ணிக்கை இன்னும் உயர்ந்துருச்சு. அது அந்த அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6,29,00,000 பேர் வாக்காளர்களாக மாட்டாங்க. அது மறுபடியும் 1 கோடி ஏறுது. 1 கோடி இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் பேர் ஏறிட்டாங்க 2021. அப்போ வாக்கு சதவீதம் என்னவா இருந்துச்சுன்னா, ஓட்டு போட்டவங்க 4,58,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதாவது 6,29,00,000 பேர் இருந்த 2021 ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஓட்டு போட்டவங்க 4,58,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. இதோட சதவீத எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 73.63% குறைஞ்சிருச்சு. 2016 இருந்த சூழலை விட 2021 வாக்காளர் எண்ணிக்கை உயர்ந்தாலும் குறைஞ்சிருச்சு. அப்ப 28 லட்சம் பேர் தான் அதிகரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த தேர்தலை விட ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன், எதுக்காக அப்படின்னு சொன்னா, 2021 உங்க எல்லாருக்குமே தெரியும், 2020 உலகமே முடங்கி போச்சு. வைரஸ் காலகட்டம், வீட்டை விட்டே வெளியில வர முடியல. ஒருத்தர் குடும்ப உறுப்பினர்களே தனித்தனி குவாரண்டைன்ல இருக்கிற மாதிரி இருந்து வெளியே போயிட்டு வந்தாருன்னா வீட்டுக்குள்ள வர மாட்டார். அவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் தனி அறையில இருப்பாரு 3 நாள் 4 நாள். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எல்லாரோட சகஜமா பழக முடியும். அப்புறம் திருப்பி வெளியே போயிட்டாருன்னா மறுபடியும் அந்த மாதிரி பலூன் ட்ரிப் அப்படி என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அப்படி வைரஸ் காலகட்டம் 2020 அப்புறமா 21 தொடர்ந்துச்சு. அந்த நேரத்துல தான் தேர்தல் நேரத்துல, வைரஸ் நேரத்துல பல பேர் வாக்களிக்கவே வரல. அப்படி இருந்தும் தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 4,58,00,000 பேர். புரியுதா உங்களுக்கு? இப்ப 2026 வரும். இந்த 2026 கிட்டத்தட்ட நம்ம தேர்தல் கமிஷன் மூலமாக, SIR மூலமாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல, 90 லட்சத்துக்கு மேல நீக்கினாங்க. அதுக்கப்புறம் SIR ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தது, அப்புறம் வந்து நம்ம கரெக்ஷன் போட்டது, நிறைய விஷயங்கள், மீண்டும் எங்களுக்கு வாக்கு கிடைக்கல அது இதுன்னு சொல்லி போட்டது, இதெல்லாம் சேர்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க வந்து வீடு மாறிட்டேன்றாங்க, செத்து போயிட்டாங்க, பல காரணங்கள்னால நீக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த காரணங்கள் நீக்கப்பட்டாலும் இந்த முறை கிட்டத்தட்ட வந்து மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையாக இருந்தது வந்து 5,73,00,000, கிட்டத்தட்ட 74 லட்சம் வச்சுங்க. 5,74 லட்சம் பேர் இந்த முறை வாக்காளர்களாக இருந்தார்கள். அவர்கள 5 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட வந்து 4,71,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. 5 மணி நிலவரப்படி. அது 6 மணி நிலவரப்படி 4,76,00,000 மேல வந்து ஓட்டு போட்டாங்கன்ற தகவல் வந்தது. அப்ப கடந்த தேர்தலை விட, 2021 தேர்தலை விட இந்த தேர்தலில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் நீங்க வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வாக்கு சதவீதம் இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ வந்து 84% ஏறிடுச்சு அப்படின்னு எப்படி ஏறும்? ஒட்டுமொத்த வாக்காளர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் போயிட்டாங்க. அவங்க இல்ல, பல பேர் ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. அப்போ அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க, புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு வந்திருப்பாங்க. SIR மூலமாக மீண்டும் புதுப்பிச்சவங்க கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கெட்டிய வகையில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஏதோ வந்து விஜய் உள்ள வந்துட்டாரு, அதனால மக்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க, பயங்கரமா ஓட்டு சதவீதம் பயங்கரம் மாறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறதுக்கு தெளிவாக ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஆனா அது பொய். அதில் ஒரு அளவு கூட உண்மை இல்லை. எல்லா இடங்களிலும் வாக்கு சதவீதம், எல்லா மாவட்டத்திலும் வாக்கு சதவீதம் 80%, கிட்டத்தட்ட மோராலஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 80%, 82%, 77%, 83, 86, 88 அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதுல அதிகபட்சமாக ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கரூர் 41 நெரிசல் மரணங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தொகுதியில விஜயால், அந்த விஜயனுடைய தாமதமான வருகையினால 41 உயிர்கள் பலியான அந்த கரூர் தொகுதி, நூற்றுக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுத்திருக்காங்க. இன்னும் பல பேர் வீக்கா தான் இருக்காங்க.
அப்படிப்பட்ட அந்த தொகுதி ஆச்சரியப்படத்தக்க வகையில 89.32%, ஆல்மோஸ்ட் 90% வாக்கு அங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேர் எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க? அப்ப இவ்வளவு பேர் திரண்டு ஓட்டு போட்டிருக்காங்களே, என்ன காரணமா இருக்கும்? இவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டதாக ஒரு கூட்டம் கிளப்பிருச்சு. ஆனா நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தற்குறி விஜயால் அந்த 41 பேர் செத்து போனப்ப பக்கத்துல நின்று என்னாலதான் இந்த சம்பவம் நடந்துருச்சு அல்லது நானும் இதற்கு ஒரு காரணம்னு தார்மீக அடிப்படையில கேட்காம ஓடி போய் ஒளிஞ்ச பயந்தாங்கொல்லி பதுங்கு குழியில பதுங்கின கோழை நம்ம இன்னும் நிறைய பேசியிருக்கோம். ஆனா அந்த தொகுதியில தான் 89 கிட்டத்தட்ட 90% வாக்கு பதிவாயிருக்கு. இது ரிசல்ட் நிச்சயமாக யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும், நீங்க ஒரு திங்க் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொய் பேசுற ஆட்கள் எல்லாம் விரட்டி அடிக்கணும்னா நம்ம வாக்கை கட்டாயம் செலுத்தி ஆகணும், அதனால நிச்சயமாக வாக்கு போட்டே ஆகணும்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலை இருந்தால் மாறி இருக்கலாம். அல்லது இல்ல நாம இதற்கு காரணம் விஜய் அண்ணா தான், இதற்கு விஜய் அண்ணா மேல பழி போட்டாங்க, அதனால விஜய் அண்ணாவை ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படின்னு விஜயுடைய வாக்குக்காக அவர்கள் ஓட்டு போட்ட வந்தாங்கன்னு உருட்டுறாங்கல்ல, அது உண்மையா இல்லையான்னு ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும். அதிமுக விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே கரூர்ல அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. கடந்த முறையே சொற்ப வாக்குகள்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப அவருக்கு ஒரு செல்வாக்கு அங்க இருக்கு. இந்த 41 நெரிசல் மரணங்களையும் கரூரிலிருந்து செந்தில் பாலாஜி கோவைக்கு இடம் பெயர்ந்ததையும் வச்சு அதிமுக அங்க அறுவடை பண்ண வாய்ப்பு இருக்கானா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் அங்கேயே இருக்காரு. அவர் அந்த சம்பவத்துல அங்க ஆஸ்பத்திரியே போய் உடனடியாக அவரும் போய் அங்க நிறைய விஷயங்களை மக்களோடு மக்களாக நின்று களப்பணியாற்றினார் அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர். அதனால நீங்க மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு நல்ல பெயர் அங்க கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம 4ஆம் தேதி தான் ஒரு 10 மணிக்கெல்லாம் இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எல்லா தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா சென்னையில ஆரம்பிச்சு நீங்க விருதுநகர் வரைக்கும் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா குறைவான வாக்கு சதவீதம் அப்படின்றது கன்னியாகுமரியில் தான். கன்னியாகுமரியில படித்தவர்கள் அதிகம் இருப்பாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 73.44% தான் 5 மணி நிலவரப்படி, கிட்டத்தட்ட 74% வச்சுங்களேன், 74% ஓட்டு தான் வந்திருக்கு. மெத்த படித்தவர்கள்னு சொல்லிக்கிற அந்த இடத்துல ஏன் வாக்கு சதவீதம் இப்படி குறைந்து விட்டது அப்படின்றது தெரியல. ஆனா நார்மலாகவே அங்க 70லேருந்து 72% தான் ஓட்டு போடுவாங்க. எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டவர்கள் அங்க குறைவாக இருந்திருக்கலாம். அதனால இந்த வாக்கு எப்பவுமே ஓட்டு போறவங்க ஓட்டு போட்டா அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வராது, அப்படி கூட இருந்திருக்கலாம். நமக்கு அதோட முழுமையான விஷயங்கள் தேர்தல் நாளன்று தான் தெரிய வரும். சென்னையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா 81.34%, 5 மணி நிலவரப்படி. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லையுமே பெரும்பாலும் 80% மாவட்டங்கள்ல தாண்டி இருக்கு. இதற்கு காரணம் முழுக்க எஸ்ஐஆர் தான். ஏதோ விஜய் வந்துட்டதுனால இதெல்லாம் பயங்கரமா எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்படின்றது இல்ல. நான் மீண்டும் உறுதியாக ஒரு விஷயத்துல மிக தெளிவாக நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விஜயால் வாக்குகளை பிரிக்க மட்டுமே முடியும், வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக விஜய் வேட்பாளர்கள் பல இடங்களில் டெபாசிட் பறிகொடுப்பார்கள், டெபாசிட் அவங்களுக்கு கிடைக்காது. அதற்கு உதாரணம் இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. ஸ்ரீரங்கம் தொகுதியில நிற்கிற ரமேஷ் என்கிற தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர், அந்த தம்பி என் கூட நிறைய விவாதங்கள் எல்லாம் கலந்துப்பாரு. நான் டிவியில பேசும்போது யூடியூப்ல எல்லாம் போனேன்னா அவரும் பேச வருவாரு, டிபேட்ல எல்லாம் நிறைய பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த தாவேக்கா கும்பல்லே கொஞ்சம் விவரமான பையன், கொஞ்சம் புத்தியா மூளையா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பேசுவான். ஆனா அவன் போய் வீணா போய் அங்க இருக்கானேன்னு நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். ஆனா அவன் அவனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, செய்தி தொடர்பால் பணியோ பல்வேறு விஷயங்கள் தரவே இல்லை. இப்ப நிறைய நான் பல ஊடகங்கள்ல பேசினேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் உருப்படியா இருக்கிற ஆளெல்லாம் யூஸ் பண்ணுங்க பண்ணலாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அவனை வேட்பாளர் ஆகிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல கொஞ்சம் விவரமான ஆளை எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அவனை மதிக்கவே இல்லை விஜய். அந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கும் போகல. திருச்சிக்கு போனப்ப அவனை கீழே இருந்து கை காட்டினாருன்னு அவன் அதிலேயே சந்தோஷப்பட்டான். ஆனா அங்கே அவனுக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு டெபாசிட் கூட கிடைக்காது, அதனால நம்ம தோத்து போயிடுவோம் தெரிஞ்ச உடனே கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்கான். இதுதான் வேட்பாளர்கள் பெரும்பாலும் செய்ய போறாங்க. அவங்களுக்கு 10 மணிக்கு தெரிஞ்சிடும். இன்னும் பல வேட்பாளர்கள் இப்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, வாக்கு இல்லை. நான் காலையில என்னுடைய வாக்குக்கு நான் வாக்குச்சாவடி நான் போகும்போதே பார்த்தேன்,
அங்க வந்து அந்த 100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாக்கு அந்த பூத் ஸ்லிப் கொடுக்குறவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, கட்சிக்காரங்கெல்லாம் அங்க வந்து கொடி கட்டி கட்சிக்காரன் உட்காந்துருக்காங்க. எல்லா இடங்களிலும், அதாவது பாஜக, அதிமுக கூட்டணி இருக்கிற இடத்துல கூட்டம், மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அங்க போய் அவங்க வாக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் போய் நிறைய பேர் நின்றுருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், அவர்களுக்கு கூட அதிகமான மக்கள் வந்து இளைஞர்கள்லாம் அங்க நின்றுட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் போகும்போது 3 இடங்கள்ல நான் பார்த்தேன் உட்கார்ந்து இருந்த தாவேக்கா தம்பிமார்கள். பாவம் 2 பேரு, சில இடங்கள்ல ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்துருந்தாரு. ஏன்பா நீங்க வந்து கூட்டம் கூட்டமா பயங்கரமா அப்படியே பயங்கரமா வந்தீங்களப்பா, இப்போ பூத் ஸ்லிப் கொடுக்குற இடத்துல ஏன்பா உட்காரல, ஒரு 10 பேர் இருந்தா தானப்பா பார்க்க பார்வையா இருக்கும் அப்படின்னு நானா வந்து அங்குள்ள சில பேர்கிட்ட கேட்டேன். அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல பாவம். ஆனா என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு நான் அவங்க உடனே என்கிட்ட என்ன பேசுவாங்க. ஸோ நானும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகே தம்பி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். இது வந்து அங்க நான் பார்த்த சம்பவங்கள். என்னன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து கூட அவர்களுக்கு ஆட்கள் இல்லாத நிலைமை தான் பல இடங்கள் நடந்திருக்கு. இது காலையில நான் பார்த்தது. சாயங்காலம் நண்பர்கள் பல பேர்கிட்ட கேட்டேன். நம்ம செய்தியாளர் நண்பர்கள் பல இடங்கள்ல அவங்க களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் சில பேர்கிட்ட நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இவங்க எங்க ஓட்டு போட்டாங்க, அது இது நிறைய தகவல் கேட்கும் போது நான் கேட்டேன் எப்படி இருக்குங்க அங்க நிலவரம்லாம் என்னவா இருக்கு, எல்லாம் எப்படி பூத் ஸ்லிப் கொடுக்குறவங்க அந்த உட்கார்ந்து இருக்கிற கடைசி நேரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னது என்னன்னா, அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பயங்கரமா அங்க இருக்காங்க, களப்பணி ஆட்டிக்கிட்டே இருக்காங்க, பரபரப்பா அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகாவை சேர்ந்த பல பேர் அந்த வந்து இடத்தையே காலி பண்ணி போயிட்டாங்க. மதியம் 3 மணிக்கு மேல அங்க பெருசா யாரையுமே பார்க்க முடியல. அவர்கள் அதான் இவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. ஏதோ அவங்களை கார்னர் பண்றதா நீங்க நினைக்க வேணாங்க. அரசியல் கத்துக்குங்கன்னு சொல்ல வரேன் நான். தயவு செய்து அரசியலை கத்துக்குங்க. ஏதோ வந்து நீங்க வந்து விஜய் வந்தா மட்டும்தான் கூட்டத்தை சேர்த்து அங்க வந்து கத்தி எனக்கு அதுக்கு போடு, விசிலுக்கு போடு, ஓட்ட போடுன்னு கத்துறது மட்டுமே அரசியல் அல்ல. அரசியல் பண்ணணும்னா நிறைய செய்ய வேண்டியிருக்கு. களப்பணி ஆட்டணும், களத்துல நிக்கணும், பூத் ஸ்லிப் கொடுக்குற இடத்துல இறங்கி அங்க பூத் கமிட்டியில உட்கார பிஎல்ஏவா இருங்க, பூத் லெவல் அதிகாரியா இருக்கு, பூத் லெவல் ஏஜென்டா இருக்காங்க பாருங்க, அந்த ஏஜென்டா உட்கார்றவனுக்கு கொஞ்சமாவது சுய அறிவு, தொகுதி அறிவு, அந்த பூத் அறிவு இருக்கணும். இந்த தொகுதியில என்ன கிட்டத்தட்ட ஒரு 800 ஓட்டு இருக்கு. அந்த 800 ஓட்டுல யார் யார் இவர்கள்னு தெரியணும். யார் வந்தாலும் தலையாட்டிடுவாங்களா? ஸோ இதெல்லாமே அங்கே நிறைய அவர்களுக்கு மைனஸாக இருந்துச்சு. உண்மை நிலவரம் தெரிஞ்சு போச்சு. இதை தான் நான் ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறோம். இவங்க வந்து கண்டிப்பாக எந்த இடத்திலும் வெற்றி பெறுவது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது இன்னொன்று முக்கியமாக வந்து சொல்லணும்னா, நம்ம இவர் நிற்கிறார் இல்லையா, யார், நம்ம பெரம்பூர் தொகுதி, அது வந்து சென்னை மாவட்டத்துக்குள்ளே வரும். அங்கே 81% வாங்கியிருக்காங்க. அதில் பெரம்பூரில் வழக்கமான வாக்கு சதவீதம் பெரிய அப்படியே மக்கள் கூட்டம் குமிஞ்சி அடிச்சு பிரிச்சு மேஞ்சில்ல. வழக்கமாக கடந்த முறை என்ன இருந்ததோ அதுலேருந்து 1% கூடியிருக்கு, ஒரு சில பர்சன்டேஜ். ஏன் ரீசன்னா அது எஸ்ஐஆர் மைனஸ்னால வழக்கமான வாக்காளர்கள் அதிகமான வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. குறைந்தவர்களில் ஓட்டு போட்டவங்க அதிகமாக காட்டுது, அவ்வளோதான் விஷயம். அதே தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நம்ம இனிகோ இதயராஜும் பெரம்பூர் கிழக்கில் விஜயும் 2வது அங்கே போட்டி போடுறாருல, அங்கேயும் அதே மாதிரி தான் வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு உயரலை. அதனால வந்து விஜய்க்காக பெரிய மாற்றம் நடந்துருச்சு. வெளிநாட்டிலேருந்து பல லட்சம் பேர் இறங்கி வந்துட்டாங்க, ஊர்ல இருந்து பல லட்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்கன்னு இந்த பில்டப்ல சோசியல் மீடியால விட்டு ஏத்துறானுங்க பாருங்க, காசு வாங்கிட்டு பேசுறாங்க பாருங்க, பூரா வாடகை வாங்கினுங்க. இது எல்லாம் இந்த தேர்தலில் பல்ல காட்டிடுச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சிடும். 10 மணிக்கே நிலவரம் தெரிந்துவிடும். மகிழ்ச்சியாக இருக்க போகுது யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சாதகமாக அமையும், நம்ம விஜயை வந்து மீண்டும் களத்துல பார்க்க முடியுமா, அல்லது மீண்டும் திரையில தான் மட்டும் பார்க்க முடியுமா, சினிமாவில் மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்றது நமக்கு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கும் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து வெளிநாடு போகிறது திட்டம் வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கலான் இருக்கேன். தேர்தல் கமிஷன் வந்து இந்த முறை அவர்களுக்கு ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸ்டாலின் அரசாங்கம். என்னன்னா, ராசிபுரம் தொகுதி அங்கே வந்து போதமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம் ஒன்று இருக்குது அங்கே நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தொகுதியில் வரக்கூடிய அந்த மலை கிராமத்தில் ஒரு 3 மலை கிராமத்துக்கு வந்து ஓட்டு போட போனோம்னா, கடந்த ஆண்டு 21, அதுக்கு முன்னாடி ஆண்டு எல்லா ஆண்டுகள்லையுமே தலைச்சுமையாக
வந்து அவங்க வந்து அந்த ஓட்டு பெட்டி, அந்த விவி பேடு பாக்ஸு, ஓட்டு போடுவதற்கான தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நடைபாதையில தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த எல்லாத்தையும் பொருள் எடுத்து போய் தேர்தல் கமிஷன் ஓட்டு போட வச்சுட்டு அதெல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய முயற்சினால அந்த மலை கிராமத்துக்கு சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையா சாலையில போய் அந்த தேர்தல் அதிகாரிகள் அங்க போய் ஓட்டு போடுவதற்கு எல்லா விஷயங்களும் செய்திருக்கிறார்கள். இது வந்து மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற விஷயம். அதே மாதிரி இன்னொரு மலை கிராமத்துல நாங்க முதல் முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டே போட்டதில்லை. அவங்க ஏன் புறக்கணிச்சிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்ய மாட்டாருங்கன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டு இருப்பாங்க. தேர்தல் அதிகாரிகளுடைய முயற்சியினால பல விஷயங்கள் அங்க செய்ததனுடைய விளைவாக இந்த முறை அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சில ஊர்களில் பாதி ஊர் வந்து புறக்கணிச்சிருக்கு, சில பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தலில் நமக்கு வந்து நடந்திருக்கு. தேர்தல் நாள் 4ஆம் தேதி அப்பொழுது 10 மணிக்கெல்லாம் நிலவரம் தெரிந்துவிடும். இந்த ஆட்சி தொடரப்போகிறதா அல்லது ஆட்சி மாற்றம் நடக்குமா அப்படின்றத நம்ம 4ஆம் தேதி 10 மணிக்கு மேல தெரிஞ்சுக்கலாம். வாக்கு போட்டவர்கள்ல வந்து முக்கியமாக அஜித் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாக்கு போட்டாரு. அவரும் மிக சந்தோஷமாக வந்து குடும்பத்தோடு வந்து இங்க முக்கியமா குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது, நிறைய திரைப்பிரபலங்கள் முக்கியமானவர்கள்லாம் குடும்பத்தோடு வந்தாங்க. குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய குடும்பத்தையே துரத்தி விட்டுட்டு தான் மட்டும் தனியா வந்து அப்பவும் பாத்தீங்கன்னா பவுன்சர் வச்சுக்கிட்டு, என்னைக்கு விஜய் பவுன்சர் கலாச்சாரத்தை ஒழிக்கிறாரோ, சாதாரணமாக அவர் எல்லாரும் மாதிரியே அவர் வந்து வந்தாலே காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கும், எல்லாமே செய்யும். அவர் வந்து ஒரு நடிகர், உச்ச நடிகர், அவர் வந்து ஒரு பிரபலம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவரை விட பிரபலம் அஜித். அவர் முறையாக மக்கள் கூடுவதற்கு முன்பாகவே நம்ம போய் ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வந்துட்டார். அரசியல்ல தானே இருக்காரு விஜய், அரசியலுக்கு தானே வந்தேன்றாரு. ஏன் இதே மாதிரி அவர் விடிய காலில் ஏன் சேர்ந்து ஓட்டு போட முடியாதானா? என்னங்க தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசினா எப்படிங்க நீங்கன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அது அவருக்கு 3ஆம் ஜாமம். எத்தனை மணிக்கு அஜித் வந்தார்ல? 7 மணிக்கு முன்னாடியே. அப்பெல்லாம் நம்மால் வந்து நல்ல உச்சத்துல இருப்பார், தூக்கத்தினுடைய உச்சத்துல இருப்பார், 3ஆம் ஜாமத்துல இருப்பார். அப்ப போய் அவர் எழுப்பி வர முடியுமா? வழக்கம் போல அவர் 10 மணிக்கு மேல எந்திரிப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வேலையெல்லாம் செய்வார்னு சொல்றீங்களா? அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அரசியலுக்கு வந்துட்டா பல விஷயங்களை துறக்கணும். இவர் எதையுமே துறக்க வேண்டியதெல்லாம் துறக்கலைங்க. நான் எதையும் தப்பா சொல்லுங்க, நீங்களாம் வந்து எதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சியாக கடந்து போனாங்க. குடும்பத்தெல்லாம் தொலைச்சிட்டு வேண்டுமென்றே தன்னுடைய தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் மூஞ்சை இப்பவும் சோகமா வச்சுக்கிட்டு ஏதோ வரி கொடுத்த மாதிரியே வந்தார் விஜய். ஏன் அப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. சந்தோஷமா வந்து ஓட்டு போட்டு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அங்க 2 வார்த்தை கூட எழுதி கொடுக்கணுமா யாராவது? ஓட்டு போட்ட இடத்துல கூட பேச துப்பு இல்லைங்க, பயந்து ஓடுறாருங்க. நல்ல வேளை மக்கள் தெளிவான முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தற்கொலை ரசிகர்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். சில இடங்கள்ல ஒருத்தன் ஓட்டு போட்டதை வந்து வீடியோ எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல தள்ளுமுழுகள் ஏற்பட்டுச்சு, சில இடங்கள்ல கை கலப்பாக நடந்தது. இதெல்லாம் இன்னையோட எல்லாம் ஓஞ்சிட்டு நாளிலிருந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. தேர்தல் நாள் அன்னைக்கு இன்னும் பரபரப்புகள் நம்ம வந்து பார்வைக்கு வரும். மீண்டும் ஏதாவது புதிய விஷயங்கள் இருந்தால் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக ஆகும். நன்றி, வணக்கம்.